உங்களை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் உங்கள் எண்ணத்தால் விளையும் விளைவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாற்ற முடியாத சூழல் என்ற எதுவும் இல்லை. உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடியதே. நீங்கள் விரும்புவதை விட நீங்கள் விரும்பாதவற்றை பற்றி அதிகம் சிந்திப்பதால் தான் நீங்கள் விரும்பும் சில காரியங்கள் உங்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. உங்கள் சிந்தனைகளே உங்கள் செயல்களாகின்றன. எனவே உங்கள் சிந்தனைகளில் கவனமாக இருங்கள். உங்களின் ஒட்டுமொத்த சக்தியும் உங்கள் சிந்தனைகளில் பொதிந்திருக்கின்றன. எனவே விழிப்புடன் இருங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். உங்களுக்கு வேண்டாதவற்றை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அதுவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உங்களை நோக்கி ஈர்ப்பது நீங்கள்தான். உங்கள் மனதில் நீங்கள் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. உங்களை நீங்கள் ஒரு உணர்வு காந்தமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் உணர்வு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதையே நீங்கள் உங்களை நோக்கி ஈர்ப்பீர்கள். மனக்கண்ணால் நீங்கள் ஈர்ப்பது உங்கள் கைக்கு நிச்சயம் கிடைக்குமா என்ற எண்ணம் உங்களை சிதைக்கும். ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறும். உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். வேண்டாதவற்றை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா இல்லையா? நீங்கள் ஒன்றை நல்லதாக நினைக்கின்றீர்களா இல்லையா என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பொருட்படுத்தாது. அது வெறுமனே உங்கள் எண்ணம், கற்பனை, உணர்வு மற்றும் சிந்தனையின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்புங்கள், உங்கள் வாழ்வை எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களால் மாற்றி அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்று. நம் வாழ்வில் தோன்றும் சில வெற்றிடங்களின் நோக்கம் நம்மை தனிமைப்படுத்த அல்ல, வாழ்வின் உண்மைகளை அறிய. விவாதங்களில் வெற்றி பெற ஒரே ஒரு வழிதான் உண்டு. விவாதங்களை தவிர்ப்பதுதான் அது. தனக்கே வலித்தாலும் தன்னை நேசித்தவர்களுக்கு வலிக்க கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு கொண்டவர்களின் குணம். பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்கவே விரும்புகிறார்கள். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நாம் வாழும் இடத்தை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதே நிறைவான வாழ்க்கை. வாழ்வில் எல்லாம் கடைசியில் தான் புரிகிறது. எல்லோரும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். நாம் தான் எல்லோரையும் நம்பி முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்று. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் போதுதான் கெட்டவன் என்ற பெயரை சம்பாதிக்கின்றோம். நாம் பாவம் பார்த்த ஒரு சிலர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்க்கவும் செய்கின்றனர். உனக்கு உற்றவர் யார், மற்றவர் யார் என்பதை ஒவ்வொரு சூழலும் உனக்கு உணர்த்தும். இங்கு நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் அன்பு, பாசம், குணத்தில் ஒன்றும் இல்லை. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவன். நமக்கு தீங்கிழைத்தவன் தன் வசம் சிக்கிய போதிலும் அவனை மன்னிப்பவனே இறைவனுக்கு நெருக்கமாகிறான். எப்போதும் அமைதியாக இருப்பவன் பேசிவிட்டான் என்றால் அவன் பொறுமையை இழந்து விட்டான் என்று அர்த்தம். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவன் திடீரென அமைதியாகிவிட்டான் என்றால் மனம் உடைந்து விட்டது என்று அர்த்தம். ஒருவர் உங்களிடம் பேச நேரமில்லை என்று கூறினால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அவர் பேச விரும்பும் நபர் நீங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. சக மனிதர்களிடம் முழுமை தன்மையை எதிர்பார்க்காதே. அது உன் நிம்மதியைத்தான் கெடுத்துவிடும். உன் பார்வையில் மற்றவர்கள் அறிவில் குறைந்தவர்களாக தெரியும் போது உனக்கும் எல்லா அறிவும் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்துவை. நீ இடமளிக்காமல் யாரும் உனக்குள் நுழைய முடியாது. யாரையும் பெரியதாக நினைக்காதே. அவர்களின் இழப்பும் பெரியதாகவே தெரியும். யாரையும் சாதாரணமாக நினைக்காதே. சிலரின் அர்ப்பணிப்பு உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கே கூட முடிவாக இருக்கக்கூடும். கவனமாக இரு. நீங்கள் ஒருவர் மீது காட்டும் அன்பை அதே அளவு திரும்ப எதிர்பார்ப்பது உங்கள் முட்டாள்தனம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிலரிடம் பொய்யாக நடிப்பதை விட அவர்களை முழுமையாக நிராகரித்து விடுவது நல்லது. நீங்கள் பேசுவதை யார் வேண்டுமானாலும்
யாராலும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்களை நன்றாக புரிந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கோபம் உதட்டில் இருக்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடாது. அன்பு மனதில் இருக்க வேண்டும், உதட்டில் இருக்கக்கூடாது. எது ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாதவனால் எதையும் பின்பற்ற முடியாது. எதையும் பின்பற்ற முடியாதவனால் எதையும் பிரதிபலிக்க முடியாது. எதையும் பிரதிபலிக்க முடியாதவனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியாது. கஷ்டத்தை கண்டு கலங்கி விடாதே, நஷ்டத்தை கண்டு நடுங்கி விடாதே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, எதிர்பார்ப்பை கண்டு அடங்கி விடாதே. எதற்கும் துணிந்து நில், வெற்றி உன் வசமே. வாழ்க்கையில் லட்சியம் கொண்டவர்கள்தான் உலகில் நிலையான புகழையும் வளமான வாழ்க்கையினையும் பெற முடியும். உடலமைப்பால் மனிதனாக பிறந்து பயனில்லை, உள்ளத்தாலும் மனிதனாக வாழுங்கள். அப்போதுதான் உங்கள் அடையாளம் இந்த உலகில் நிலைத்திருக்கும். நீங்கள் போன பிறகும் தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள், வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மாறும். உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். உன் திறமையை நீ அறிந்து கொண்டால் மற்றவர்களை நீ பயன்படுத்திக் கொள்வாய். உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. உங்களுக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா, உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதை ஒருபோதும் அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள். ஏனெனில் உங்களை பற்றி மற்றவர்களை விட உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். வீரம் என்பது அடுத்தவரை காயப்படுத்தி வீழ்த்துவது அல்ல, நம் கோபத்தை அடக்கி அமைதியாக கடந்து செல்வதே உண்மையான வீரம். உங்களுக்கு வரும் தடைகளை காட்டிலும் அதில் உள்ள வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள். வாழ்வில் என்றும் விடியும் என்று விண்ணை நண்பு, முடியும் என்று உன்னை நண்பு. எவ்வளவு பெரிய வெற்றிக்கும் துவக்கம் என்பது ஒரு சிறிய முயற்சியாகத்தான் இருக்கும். அது வெற்றியை தருமா தராதா என்று யோசிப்பதை விட தொடங்கி தோற்று போவது மேலானது. ஒன்றை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க நேரம் எடுத்துக்கொள். ஆனால் காலம் கடத்தாதே, காலாவதியாகி விடுவாய். சரியாக திட்டமிட்ட பிறகு அமைதியாக முன்னோக்கி செல்வதே அத்திட்டத்தின் முதல் படி. உனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்தே பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட உனக்கான எதிர்காலத்தை நீயே உருவாக்க திட்டமிடுவது சிறந்தது. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதே, அது உனக்குள் தான் இருக்கிறது. எல்லா திசைகளும் உனக்கு ஏற்ற திசைகள்தான். உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உன்னோடு இருந்தால் இறுதி இலக்கு என்பது வெல்வதுதானே தவிர பிறரை வீழ்த்துவது இல்லை. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் உன்னை நெருங்க அனுமதிக்காதே. அது உன் இலக்கை நோக்கி பயணத்தில் பல தடயங்களை உருவாக்கிவிடும். நீ உழைப்பதற்கு தயாராக இருந்தால் நீ எதிர்பார்த்ததை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய திறமை. இங்கு எளிமையானவன் என்று பெயர் எடுக்க பணக்காரன் என்ற தகுதி தேவைப்படுகிறது. உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி எழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார். ஒரு செயலை நாளை செய்யலாம் என்று ஒத்தி போடுவது உன் வெற்றியை நீயே தள்ளி போடுவதற்கு சமம். செய்ய வேண்டியது எதுவானாலும் அதை இன்றே செய், இப்பொழுதே செய். நினைத்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தால் ஒருபோதும் வெற்றி உன்னருகில் வராது. தினம் தினம் நீதான் உன் இலக்கை துரத்தி கொண்டு ஓட வேண்டும். உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நண்பு. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாய் வாழுங்கள். நிம்மதி எப்போதும் உங்களோடு இருக்கும். எதிர்பார்க்கும் போது கிடைக்காத சில வெற்றிகள் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது தோல்விதான். உலகின் மிகப்பெரிய பாவம் உன்னுடைய பயமும் பலவீனமும் தான். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் சுலபமாக்கும். சவால்களுக்காக சந்தோஷப்படுங்கள், அவைதான் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துகிறது. தடைகளை கண்டு துவண்டு விடாதே. ஒரு செயலை செய்யும் போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம்.